ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம், நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எல்லா விசேஷ நாள்னா எல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டில் கம்பல்சரி சாம்பார் தான் இருக்கும். அதுதான் சாம்பார் தான் இப்போ வச்சுருக்கேன். ஒரு சைடு பருப்பு வேக வச்சுருக்கேன், குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். சாம்பாரில் எல்லா காயும் போட்டு வெந்துட்டுருக்கு. பருப்பு போட்டு புளி சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடும். பொரியலுக்காக கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரெடி பண்ணணும். இந்த கேப்பில் கிட்ஸ் 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேஃபில் கொடுத்துருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹர்ஷன் ஸ்கூலுக்கு போயிட்டானா அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற வேலைகள்லாம் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். தர்ஷன் தூங்கிடுவான். அடுத்து ரசம் பண்ணுறதுக்காக, பருப்பு ரசம் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில், சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்துட்டு ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் பருப்பு தண்ணியோட புளி தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். அதை கரைச்சி அதில் உப்பு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்த புளி தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி ஆயிரும். பட் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு நுரை கட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசமும் ரெடி ஆகிடும். இந்த சைடு ரசம் மூடி போட்டுட்டு பருப்பு சேர்த்துட்டு புளியும் சேர்த்துட்டு சாம்பார் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சம்டைம்ஸ் ரைஸ் வடிப்பேங்க, சில நேரம் குக்கரில் வச்சுப்பேன். எல்லா டைமே வடிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சம்டைம்ஸ் டைம் கிடைக்கல அந்த மாதிரினா நான் குக்கர்லேயே வச்சுருவேன். சாம்பாரை எடுத்து முடிச்சுட்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நான் பச்சை மிளகாய் அப்படி டைரெக்டாக ஆட் பண்ண மாட்டேன். என்னென்னா அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இல்லையா, இப்போ நம்ம கேரட் பீன்ஸை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து உப்பு சேர்த்து மூடி போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா காய் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுடலாம், அது வேகட்டும். இந்த சைட் பார்த்திங்கன்னா ரசம் கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதிக்க விட்டாலுமே ரசம் ஒரு மாதிரி கடுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அடித்து வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா இருக்குங்க. எல்லோரும் பண்ணுறது தான், பட் சின்ன சின்ன டிப்ஸ் ரொம்பவே இதாக இருக்கும். சீரகம் போட்டால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும், இல்லாமல் இருந்தாலும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எடுத்துட்டோம் அப்படின்னா பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ எங்களோட லஞ்ச் என்னென்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், பருப்பு ரசம் பண்ணியிருக்கேன். அப்புறமா கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம் மட்டும் பொரிக்கணும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு, பூரண கொழுக்கட்டைக்காக வெல்லம் 2 கப்பு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அது கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கேன். கரைஞ்சா போதும், ரொம்ப பாகுபதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஸோ கரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதாக கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைய விட்டுருக்கிறேன். இந்த பக்கம் பூரணம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நம்ம வெல்லம் கரைஞ்சிருச்சு, அதை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. நெய் விட்டுட்டு இதில் ஒரு 2 கப்பு கிட்ட துருவின தேங்காய் அதை உள்ளே சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பொன்னராக ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். அதாவது ரொம்ப இல்லை, அந்த நெய் கூட வதங்குற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் அந்த வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் இதாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த நெய் கூடயே அந்த தேங்காவை வறுத்து விட்டுடலாம். இப்போது தேங்காய் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இது இந்த வெல்லம், அதாவது லைட்டாக வெல்லம் டார்க் ப்ரௌன் அல்ல, அதனால உங்களுக்கு லைட் கலராக தெரியுது. பட் கொஞ்சம் நேரத்தில் நல்ல ப்ரௌன் கலரில் அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கிடைக்கும். இப்போ உள்ளே நல்லா இப்போ நல்லா கிளறி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது கொஞ்சம் கெட்டிமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ஸோ இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அடித்த பொட்டுக்கடலை 1-2 அது மாதிரி அடித்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல பொடி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்தீங்க அப்படின்னாலும் இது கலக்கும் போதே கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லா பொடிச்சு கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 1-2 பொடிச்சு போட்டிருக்கிறேன்.
இதில் சொல்ல மறந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி வந்துடும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் அப்புறமா உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். மாவு வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு பதம் இருக்குங்க. ரொம்ப குறைப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை நல்லாவே வராது. ஏன்னா எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஒரு பேட்ச் போடும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை என்னாச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. ஸோ மாவோட இதுதான். அதனால பார்த்திங்கன்னா ஒன்று கொழுக்கட்டை மாவுன்னே கேட்டு வாங்குங்க, இல்லை இடியப்பம் மாவு கூட வாங்கிக்கலாம், இல்லை மாவு நல்லா ஃபைனாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கலந்தாச்சு. இது ஆறுனது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக உள்ள மாவு போட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம பூரணம் வைக்கணும். நம்மளோட ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஃபில் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிப்லாக்லாம் இருக்கும் இல்லையா, ஜிப்லாக்கில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை கீழே தட்டிட்டு அதுக்கு மேலே பூரணம் வச்சுட்டு நம்ம 2 பக்கம் மூடிட்டோம் அப்படின்னாலும் ரெடி ஆகிடுங்க. நான் எல்லாத்தையும் லென்த்தாக வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறனால ஸோ ஒரு 2 மட்டும் காட்டியிருக்கேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டையாகவும் பிடிச்சேன். அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் தட்டி போட்டேன். எல்லாமே இந்த மாதிரியே பண்ணாமல் கொஞ்சம் மாற்றி பண்ணேன். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் வந்து அடுக்கிட்டு வேக வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுன்னா ரெடி ஆகிடும். அடுத்து இது வெந்துட்டுருக்க டைமில் நெக்ஸ்ட்டு பேட்சும் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 3 பேட்ச் எடுத்தேன், அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சு முடிச்சுட்டு தான் வந்து சுண்டல் வந்து ரெடி பண்ணணும். சுண்டல் ரெடி பண்ணிவிட்டு வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டேன். இந்த கேப்லேயே வந்துட்டு மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வடையும் வந்து போடணும். ஸோ ஃபைனலாக கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேட்சும் வச்சுட்டு சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து குக்கரில் வேக போட்டேன். 2 விசில் விட்டோம் அப்படின்னா சுண்டல் ரெடி ஆகிடும். அடுத்து சுண்டல் வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 2 விசில் தான் விட்டேங்க. நைட்டே வந்து சுண்டல் சோக் பண்ணி வச்சாச்சு, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 2 விசில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தாளிப்பு என்னென்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அது தேங்காய் துருவல் போட்டு நம்மளோட சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து சாமிக்கு படைச்சிடலாம். அடுத்து வடை வந்து போடணும். நெக்ஸ்ட்டு வடை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வடைக்கு மாவில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா வந்து அடித்து கலந்து விடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து வடை உப்பலாக வரும். அதாவது ஒரு மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்கும். இல்லைனா கெட்டியாக இருந்துச்சுன்னா வடை இருகலாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கலந்துட்டு நம்ம அடுத்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து மாவு நல்லா கலந்தாச்சு இல்லையா, இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கும்போது சாஃப்டாக வரும் வடை. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். என்னென்னா நீங்கள் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா வடை ரொம்ப இருகலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா வடை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் அந்த பேட்ச் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷனும் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 o'clock சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்சும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபைனலாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோங்க. ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி இப்படி தாங்க போச்சு. இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.